ஓகே. 2வது அன்புமணி அவர்களை பொறுத்தவரை ராமதாஸோடைய நிழலில் இருப்பதுதான் அவருக்கு கூடுதல் பலம். அதை விட்டுட்டு நான் தனியாக போகிறேன், தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு யாராவது தூண்டி விட்டாங்கன்னு ஏதாவது செஞ்சாருன்னா ஓபிஎஸ் நிலைமை தான் அவருக்கு ஏற்படும். ஆனா இப்ப வரைக்கும் அவர் எதுவும் கண்டனங்களும் எதுவும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றதும் பகிரவும் இல்லை. அப்போ அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பகிர்வார், பொறுமையாக பகிர்வார். பகிராமே வந்து ஊடகம் விட்டுறாத அவரை. சரிங்களா? அது வந்து நிச்சயமா எதிர்பார்ப்பார். ஏன்னா கொஞ்சம் அவருமே ஷார்ட் டெம்பர் அன்புமணி வந்து. நீங்கள் ஒரே மேடையிலே போன முறை வந்து கோவப்பட்டு ஆமா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், மைக்கை தூக்கி போட்டதாக இருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவே ஒரு உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு டிராமா அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள். டிராமாலாம் கிடையாதுமா. இன்னைக்கு நடந்த செய்தி வச்சு நீங்கள் பாருங்க, டிராமாவா அது? அப்போ அதுவும் ஒரு அரசியல் தான் அப்படின்றது. இது இன்னைக்கு இவரை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் அன்புமணிக்கு தெரியும்னு சொல்றாங்க. தெரியுமா? தன்னை நீக்க போறதே அவருக்கு தெரியாதுன்றதான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, நேற்று நான் அன்புமணி சந்திச்சேன். குமரியானந்தன் இறப்பு நிகழ்ச்சிக்கு அவர் இறுதியாக கடைசி நேரத்தில் வந்தார். நாங்கள் அங்கே பார்த்தோம். சரிங்களா? சரி, நேற்று நொடி வரைக்கும் அவருக்கு தெரியாது, ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தார். இப்போ இதுதான் அரசியல் களத்துக்குள்ள நொடிக்கு நொடி எப்படி வேணாலும் காலம் மாறுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் உள்ளது. ராமதாஸ் எடுத்த இந்த ஒரு முடிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியிலிருந்து, கூட்டணியிலிருந்து, தன் சொந்த கட்சியிலிருந்து பல மாற்றத்தை ஏற்படுத்தும். விஜய்க்கு இது கூடுதல் பலமாக அமைவதற்கும் வாய்ப்பாகவும் இருக்கணும் பொழுது பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும்.